ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி சேமியா கிச்சடிங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா உதிரியாக வர்ற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் முதல்ல இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேனில் நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த சேமியாவை ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 5-6 உடைச்சி அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். விஜேஎஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் உடனே அழுத்திக்கோங்க. இப்போ அடுத்தது கேரட்டு, ஒரு 2 கேரட்டு, பீன்ஸ் 5, பச்சை பட்டாணி எல்லாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 4, இஞ்சி ஒரு துண்டு எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இது ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம். அவசரத்துக்கு இந்த டிஃபன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இப்போ வானிலையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டு ஒரு முக்கு போட்டு கடுகுளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா செவக்க வறுப்பட்டதும் முதல்ல ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன்ல, அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வெந்துட்டோம். அப்புறம் பச்சை மிளகாவும் இஞ்சியும் இது கூடயே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இஞ்சி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் கிச்சடி. அதுக்காக தான் நீங்கள் தட்டியும் போடலாம், பொடியாக நறுக்கியும் போடலாம், இல்லை தட்டி போட்டாலும் நல்லதான். கிச்சடி பண்ணுறதுக்கு மெயினாக தண்ணி அளவு கரெக்டாக வச்சுட்டாவே நம்மளுக்கு உதிரியாக வந்துடும். ஒரு கப்புக்கு 2 கப்பு அளவுங்க தண்ணி. பாருங்கள், இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெந்ததும் ஃபஸ்ட்டு கேரட்டு போட்டுக்கலாம். கேரட்டுக்கு வேக கொஞ்சம் அதிக நேரம் ஆகும். கேரட்டும் பீன்ஸும் ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டு நம்ம வறுத்தா அது காய் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும். இது 2 நிமிஷம் வறுத்துட்டேன். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சிட்டேன். பாருங்கள், இது ஒரு 3-4 நிமிஷம் தான் வெந்துச்சு. பாருங்கள், ஓரளவு காய் வெந்துருச்சு. கேரட்டு பாருங்கள், நறுக்கி பார்த்தா தெரியும். இப்போ வெந்துருச்சு. இப்போ தண்ணி அதே கப்பு அளவு தான் இந்த டம்ளரும். அதனால் நான் பாருங்கள் இப்போ 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். முதல்ல காய் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் ஊற்றினேன். இப்போ 1.5 டம்ளர் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். காய்க்கு முன்னையும் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ சேமியாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டோம். மொத்தமாக எவ்வளோ சேமியா எடுக்கிறோமோ அதுக்கு 1க்கு 2 பங்கு. பாருங்கள், இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்ச சேமியாவை அதில் போட்டு நல்லா கிளறலாம். அடுப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் தண்ணி முதல்ல சுண்டி போடும். அப்புறம் சேமியா வேகாது. சேமியா வேகணும். அதனால் அடுப்பை மீடியமாகவே வச்சு ஒரே மாதிரி தீயில் கிச்சடி பண்ணணும். அப்பப்போ கிளறி விடலாம். இப்போ உதிரியாக வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க. பாருங்கள், ஓரளவு தண்ணி சுண்டிடுச்சு, சேமியாவும் வெந்துடுச்சு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமையே இருக்கட்டும். பாருங்கள், எலும்பிச்சம்பழமாக கொஞ்சமாக ஒரு 4-5 ட்ராப் விடுற மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டா அந்த சேமியா தனித்தனியாக ஒட்டாமல், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக கிடைக்கும். இதுதான் அந்த டிப்ஸு. உதிரியாக வர்றதுக்கு இதுதாங்க பண்ணணும். கடைசியாக அந்த இலையை எடுத்துட்டேன். பிரியாணி இலையை எடுத்துட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு அவ்வளோதாங்க. வெஜிடபிள் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சா இன்னும் நல்லா வாசனையாக நமக்கு கிச்சடி கிடைக்கும். நெய் வந்து ஒரு ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக கிச்சடி வந்திருக்கு. இது பிரியாணி வாசனையோடு இருக்கும். பிரியாணி இலை போட்டு எடுத்துட்டோம், அதனால் உதிரி உதிரியாக சூப்பரான ஈவினிங் டிஃபன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு மட்டும் செஞ்சு சட்னி கூட வச்சு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு கூட நல்லா பிடிக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.